ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டீ டைம் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துடலாம். நான் இந்த இடத்துல 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த ஜவ்வரிசியை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நாம் இதை ஊற வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருந்தேன்னா அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி, அதாவது அந்த ஜவ்வரிசி கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜவ்வரிசியெல்லாம் நல்லா ஊறி நல்லா உதிரியாக ரெடி ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா மசிஞ்சிடணும். அப்படின்னா நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடியில் லைட்டாக தண்ணி இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக ஒரு 1/2 கப் வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொரன்னு பொடிச்சு எடுத்துருந்தீங்கனாலே போதும். அடுத்து வடைக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல 3 வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதிலையே 1/2 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, அதிலையே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, நான் இந்த இடத்துல பொடி உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் இருந்தால் சரியாக இருக்கும். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு நாம் தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கணும். மாவை தட்டும் போது கையில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது லைட்டாக கையோடு அப்படியே ஒட்டிகிட்டே வரும். இதே மாதிரியே எல்லா வடையுமே தட்டி எடுத்துக்கலாம். நான் காப்படி கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு 30 வடை கிடச்சிருந்தது. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை ரொம்ப ஹையில் வச்சும் பொரிக்க வேணாம், ரொம்ப சிம்மில் வச்சும் பொரிக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வடை எப்பவுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மிச்ச எல்லா வடையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.